ஹாய் வணக்கம். மாங்காய் உண்டாக்கி இடியப்பம் வைப்போம். 1.5 சுண்டு அரிசி மாவும் 1/2 சுண்டு கோதுமை மாவும் எடுத்துருக்குறேன். உப்பும் சேர்த்து சுடுதண்ணியில் குழைப்போம். இது சுடுதண்ணி அப்படியே கேத்துலன்றோடனே அப்படியே ஊற்றுறேன். பச்சை அரிசி மாண்டபடியே சுட சுட ஊற்றுறேன். அப்படியே அதுக்கு பிறகு பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கிறேன். ஒரு தேக்கரண்டி ஆயிலும் சேர்க்குறேன். ஆயில் சேர்க்க இடிச்சப்பம் காயாமல் அப்படியே இருக்கும். தண்ணியை முழுக்க விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுக்கலாம். கையாலையெல்லாம் அமர்த்தி குழைக்க தேவையில்லை. தடியாலேயே அப்போ கம்பாலேயே இப்படி குழைச்செடுக்கலாம். குழைச்செடுத்துட்டு கரண்டியால் இடிய பொருளில் வைக்கலாம். கையில் பெறலாது. இடிய பொருள் நல்லா நீட்டாக இருக்கும் கரண்டியால் வைக்க. புளிஞ்ச மாவை புட்டு பானையில் வச்சு அவிப்போம். இடியப்பம் நீண்ட நேரம் அவிய விடக்கூடாது. நீண்ட நேரம் அவிய விட்டு அது மேலே களித்தன்மையாக வந்துடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இடியப்பம் இறக்கிடணும். சூடு ஆடுறதுக்கு முதலே இடியப்பத்தையும் தட்டில் இருந்து எடுத்துடணும். அப்போ தான் ஒட்டாமல் இடியப்பம் டப்பண்டு வரும். நல்ல சாஃப்டான இடியப்பம் ரெடி. சாப்பிட தயார். நீங்களும் செய்து வாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.